இரு அப்படி வைடா. ரொம்ப குட்டியா இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. குட்டி பசங்கலாம் மீன் கேட்குறாங்க, ஆளுக்கு ஒரு மீன் கொடுத்துட்டு போகலாம். வளர்ப்பீங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உனக்கு ஒன்று கொடுத்தாச்சு. அடுத்தது யாரு? தண்ணி தண்ணி பிடிச்சிட்டு வாங்க. பணம் வரலாம் மேலே கவர் பண்ணுற மாதிரி. ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா எங்கள் ஊர் தான் வந்திருக்கோம். மீன் பிடிக்க நாங்கள் ஆக்சுவலாக ஆற்றுக்கு போவோம், இல்லை வெளியூருக்கு போவோம். பட் எங்கள் ஊரில் மீன் கிடைக்குதுன்னு பசங்களாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி சண்டேன்றதால இன்றைக்கி நம்ம ஊரில் போட்டு பார்க்கலாம்னு வந்தேன். மீடியம் சைஸில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ காலையில் பெருசாக மீன் கிடைக்கலன்னு போயிட்டாங்க. நாங்கள் எப்பவும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பிடிப்போம் இல்லையா, அதனால் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆற்றுல நம்ம ஆழம் அதிகமாக போகும். இது ஏரி ரொம்ப கம்மி தான், ஒரு 2 மாதம் தான் தண்ணி கிடக்கு. அதனால் வந்து ஆழம் கம்மியாக வச்சா போதும். ஸோ இவ்வளோ வச்சாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஆழமே எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான். பட் மீன் கிடைக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். கவுசி வந்திருக்கான். கவுசி நாங்கள் தான் ட்ரை பண்ணுறோம். இங்கே மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி கிடைக்கலன்னா நம்ம ஆற்றுக்கு போய்ட்டு எப்பயும் போல் மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே, பரவாயில்ல. மக்களே, இந்த பக்கம் ரொம்ப நேரமாக கொத்திக்கிட்டு தான் இருந்துச்சு, மீனே கிடைக்கவே இல்லை. அதனால் கவுசிலாம் அந்த பக்கம் போயிட்டோம், ஆப்போசிட் சைடு. ஸோ அங்கே பிடிச்சிக்கிட்டு இருந்தான் 2-3 மீன். வானன்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு இருந்தான். சரின்ட்டு அந்த பக்கம் போய் பிடிக்க போனேன். அங்கே தான் மீனும் கிடச்சிது. வீடியோ காட்டுறா, கையிறா. ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சாச்சு நம்ம ஊர்ல. சொல்லி கொடுத்தேன். மீன் சின்ன சின்ன மீன் தான். கவுசியும் பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு 4-5 மீன் பிடிச்சிட்டான். நான் இப்பதான் ஒரே மீன் பிடிச்சிருக்கேன். எங்க மொத்தமா பிடிச்சி போடல, பையில எடுத்து வச்சிட்டியா? காட்டு கவுசி, எடுத்துக்கட்ட. எல்லாம் சின்ன சின்ன மீன், இன்னும் வளரல. இது பாரு மாட்டி இருக்கு. சீரியஸ் கேட்ச் அண்ட் ரிலீஸ். கையில கொடு. கட்டறங்க பாரு. வெச்சுக்கோ. கட்டறங்க பாரு. வெச்சு கட்டறா. இரு தண்ணி எடுத்துக்க. இந்த பாரு. போடு மீனா. போடுங்கண்ணே. இந்த வச்சுக்கோ. கட்டு. ஒரு நிமிஷம். இது அது வீர அது மீன் இருக்கு. இது ராசி இருக்குது. இது பெருசா இருந்துச்சு. நான் சின்ன வச்சா வந்தறேன். பாதி எடுத்துங்க. ஈரா. பரிசு மகளே. ரொம்ப குட்டியா இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. மூஞ்ச காமிங்க எல்லாரும். யாரா இருக்கிறீங்க? பசங்களாம் மீன் பிடிக்க வந்துட்டீங்க. கண்ணுல மாட்டிருக்கலாம்.
ஜனா தான் அந்த ஒரு மீன் ரொம்ப நேரம் போராடி ஒரு மீன் பிடிச்சிட்டானுங்க. நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 கிலோ பிடிச்சிருக்கோம். பட் நம்ம இந்த மீன்லாம் பத்தாதுன்றதெல்லாம் நம்ம மறுபடியும் நம்ம ஆற்றுக்கே கிளம்ப போகிறோம். 3 ஆற்றுக்கு கிளம்ப போகிறோம். கௌசி போகலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. லாஸ்ட் மீன் பிடிச்சி கிளம்பலாம். மக்களே ஒரு 1/2 கிலோ பிடிச்சிருப்போம். ஸோ இது பத்தாதுன்றதால மறுபடியும் ஆற்றுக்கு போகிறேன். பாய் பாய், உங்களுக்குலாம் பாய். நல்லா மீன் பிடிங்க, ஜாலி ஜாலி பண்ணுங்க. பாய் சொல்லுங்கடா. நீ சொல்கிற பாய் லோகேஷ். குட்டி பசங்களாம் மீன் கேட்குறாங்க. ஆளுக்கு ஒரு மீன் கொடுத்துட்டு போகலாம். வளர்ப்பீங்களா? என்னடா பண்ணுவீங்க? ஆளுக்கு ஒரு மீன். லோகேஷ் உனக்கு ஒன்று கொடுத்தாச்சு. அடுத்தது யாரு? தண்ணி தண்ணி பிடிச்சிட்டு வாங்க, மீன் தரேன். தண்ணி பிடிக்க தண்ணி போடுறேன். ஆல்ரெடி ஒரு மீன் உங்களை கொடுத்தேன் நான். இது போதுமாடா? போதுமா எல்லாத்துக்கும்? கப் எடுத்துக்கோ. சரி, கப் எடுத்துக்கோ. கிளம்பலாம், ஆற்றுக்கு போகலாம். ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல். நம்ம ஊரில் ஏரியில் பிடிச்சோம். சின்ன சின்ன மீன் தான் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ தான் கிடச்சிது. பட் பத்தாதுன்றதால நம்ம எப்பயும் போல ஆற்றுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே எவ்வளோ மீன் கிடைக்கிறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. அழகாக சுற்றி எடுக்கிறாங்க எங்கள் அண்ணன். மக்களே மீனுக்கு போட போகிறேன். பார்க்கலாம். நல்லா எப்பயும் போல் அதிகமாக தான் வச்சுருக்கேன். பார்த்துடலாம். சாமியே சமயப்படுத்த மாதிரிமா இதெல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வேறு வழி இல்லாமல் தண்ணியில் உட்காந்துருக்கேன். நேற்றுக்கு வெயில் அடிக்கலை, இன்றைக்கி மொட்டை வெயில், மண்டை காயுது. மக்களே கொத்த வெயில நினச்சா ஒரு உழுவ மாட்டிருக்கு. அப்பயே சொன்னேன். சும்மா எடுத்து பார்த்தேன், நல்லா முழுங்கிருக்கு பாருங்க. ஒட்ட உடனே முழுங்கிருக்கு. ஆற்றுக்கு வந்தாலும் இதுவாக இருக்கு, நல்லது. எப்படி எடுக்குதுன்னு தெரியல. எடுப்போம். வாய் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு. மக்களே கௌசிக்கு வந்து ஒரு பெரிய கெண்டை பிடிச்சிருக்கான் பாருங்க. பார்த்து விட்றாத. ஓகே, பிடிச்சி போடு. மீன் ஓடிட்டாது. எப்பவுமே இப்படி அணைச்சி பிடிச்சோன்னா அவ்வளோ சீக்கிரம் மீன் ஆடாது. இந்த மாதிரி டைம் மீன் எப்போ வேணால் ஓடிடும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக போட்டேன். ஓகே மக்களே, இங்கே ஆற்றுல இன்றைக்கி அதிகம் மீன் கிடைக்கல. ஒரு மீன் தான் கிடச்சி. ரொம்ப நேரம் கழிச்சு கிடச்சிருக்கு. மொத்தமாக இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிச்சோன்னா ஒரு 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அங்கேயே பசங்களுக்கு மீன் எடுத்து கொடுத்துட்டேன். அது இதில் ஒரு பெரிய மீன் இருக்குது, 2 பெரிய மீன் இருக்குது. ஒரு 1 கிலோ தான் பிடிச்சிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.